நான் உங்கள் தோழி. இன்னைக்கு கோதுமை மாவு நெய் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட்டு கோதுமை மாவு நெய் அல்வா இப்படி தாங்க இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும். இதுக்கு நாட்டு சர்க்கரை 1/2 கப் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையை ஒரு பேனில் எடுத்துட்டு அது கூட 1/2 கப்பு வாட்டரும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும். பாகுபதம் வரணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. நாட்டு சர்க்கரை வாட்டரில் கரைஞ்சாலே போதும். அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டினதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்காதவங்க தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நம்ம இஷ்டம்தான். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் போட்டு வச்சா நல்லா மணக்கும். அதனால தான் நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவை நெய் கூடால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோதுமை மாவு நெய்யில் நல்லா வறுபடட்டும். பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்த கோதுமை மாவு கூடவே நம்ம வடிகட்டி வச்சுருந்த நாட்டு சர்க்கரை பாகுவையும் சேர்த்துக்கணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும். டைம் ஆக ஆக நல்லா கொதித்து கட்டியாகிட்டே வரும். அது கூடவே மணக்கிறதுக்கு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. சிலவங்க அண்டி பருப்பும் சேர்த்துக்குவாங்க. கூடவே கிறிஸ்மஸ் பழமும் சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்க்கலை, ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்தேன். இதே போல் வர்றதுக்களவு கிண்டி விடுங்க. நெய் சேர்த்துருக்கிறதுனால ஒட்டாமல் வரும். இதுதாங்க நம்ம இன்னைக்கு செய்தது. ஈவினிங் டைம் நம்ம செய்து வச்சுருந்தா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.